நாங்கள் மம்மிட்டை பிடிச்சி சாகுறோம். ஒரு வீட்டில் பல கோடி உள்ள பைக் வச்சுருக்கேன். அவன்லாம் என்ன செய்யுது? அவன் என் மக்கள் கொடுக்குறானா, ஓசியாக கொடுக்குறானா? ஏதோ ஒரு நாட்டில் பூரா நோட்டப்புறம் கிழிச்சிருந்தேன். எவனா இந்த இது வக்கீல் கோர்ட்டு கும்ஸ்தான்னு சொல்லி அந்த எத்தனை பணக்கட்டு தீ இருந்துச்சு. அதெல்லாம் மக்கள் கொடுத்தா எத்தனை பேர் வாழுவேன் சார்? அதெல்லாம் கொடுக்க வேண்டியதானே? ஏன் இல்லாதவங்க நிறையா பேர் கொடுக்க வேண்டியதானே? பூரா பணத்தை கிழிச்சு போகிறேன். அப்புறம் எதுக்கு கொள்ளடிக்கிறியா? களவாண்டு இருக்க காசு இல்லாமல் தானே களவாண்டியா? இருக்கிறது கொடுத்து அள்ளி கொடுக்க வேண்டியதானே? களவாண்டுறது எதுக்கு களவாண்டியா? நீ போதும்ப்பா. வேலை பார்த்து காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு இந்த 2 நாள் சம்பளம் கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்கிறாப்புல. நாங்கள் கடைக்கு போய் என்ன செய்யுது? பூய கடைக்கு ஒரு பால் வாங்க முடியாது, அரிசி வாங்க முடியாது, போப்போ இல்லை. காய் வாங்க கூட வண்டிக்காரன் வந்தால் தான் வாங்க முடியும். வகுத்து கழுவுறதுக்கு வகுறு பெருசாக தான் இருக்கு. நீ பார்ப்ப எப்படி உழைச்சேன் பார்த்தியா? பார்க்கலையா? ஆமாம். ஒரு பாம்பு அடித்தாலும் முடியல, ஒரு தேல் கடித்தாலும் முடியல. இங்கேருந்து போங்களையும் மயக்கப்பட்டு போகிறோம். கஞ்சி குடிக்காமல் விடியால கஞ்சி குடிச்சிது ஒடியாந்து வேலை பார்த்து முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா ஒருத்தெல்லாம் பாம்பு அடிச்சு தூக்கி கொண்டாங்க. அது என்ன ஆகிட்டாங்க? செத்து போனான்டாங்க. நாங்கள் என்னடா இப்படி வெட்டி எதுக்கு சாகுறேன்? பாய்ப்பேமைங்க. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இது அன்றாட விவசாயிகள் கிராமப்புறத்தில் இவங்க அன்றாட வேலைக்கு போனாத்தேன் ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கி செழிக்குது. நாடு நலம் பெற, வீடு நலம் பெற நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருடைய குடிமகனும் உழைக்க போய்த்தான் நீ நாடும் வீடும் செழித்து. இன்றைக்கி ஒரு நாடு வல்லரசாக அரசியல்வாதி மட்டும் போராடவில்லை, ஒவ்வொரு குடிமகனும் போராட போய்த்தான் இன்றைக்கி நாடு செழித்து. நாடு இன்றைக்கி நம்ம இந்தியா எத்தனையோ நாட்டில் பின்தங்கியிருந்து இன்றைக்கி நம்ம மேல் நோக்கி வந்துக்கிட்டு என்ன காரணம்? இவங்க மாரி விவசாயிகள், உழைப்பாளிகள், ஒவ்வொருடைய உழைப்பாளியுடைய பங்கு உண்டு. இன்றைக்கி உணவு இல்லாட்டி எது வேண்டாலும் இன்றைக்கி நம்ம சம்பாரிச்சிடலாம். ஆனால் உணவு இல்லைன்னா என்ன செய்யணும்? உணவு மூலம் எந்த ஒரு துறையிலுமே உணவு ரொம்ப நல்ல ஒரு சூழல் இருந்தால் தான், உணவு மட்டும் நல்லா ஒரு பற்றாக்குறை இல்லாமல் இருந்தால் அந்த நாடு செழிப்பான நாடு. பணத்தை வச்சு எலக்ட்ரிக் பொருள் தயாரிக்கிறது ஈஸியானது. ஆனால் இந்த விவசாயம் செய்யறதுக்கு என்னது? ஒரு நாள் செய்யணும். ஒரு டிவி தயாரிச்சிடலாம், ஒரு காரை ஒரு நாள் தயாரிச்சிடலாம். ஆனால் விவசாயம் மட்டும் செய்கிறாந்தா ஒவ்வொரு வெள்ளாமைக்கும் 3 மாதம் 4 மாதம் ஆகும். அவ்வளோ கஷ்டப்பட்டாதே அந்த பயிரை நம்ம கண்ணில் பார்க்க முடியும். அப்போத்தான் ஒவ்வொரு விவசாயியும் கண்ணில் என்ன செழிப்பு? பயிரை பார்க்குற மோசத்தையும் நம்ம பிள்ளை ஊட்டி பார்த்து எப்படி சந்தோஷப்படுவோம், அதுமாரி எங்களுக்கு இந்த பயிரை பார்த்தா தான் சந்தோஷமே வரும். ஏன்டா நல்லா விளையணும், நல்லா விளைஞ்சாதான் நோய் இல்லாமல் தான் நல்லா ஒரு சத்தாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் நல்ல ஆகாரமாக இருக்கும், நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள், விவசாய ஆதரிங்கள், வாயுமே வெல்லும்.